வணக்கம், நமஸ்காரம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல 2 திருவாரூர் பக்கத்துல இருக்கிற 2 க்ஷேத்திரங்களை பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நேர்லயே அனுபவிச்ச ஒரு மகானுடைய இதை ஒரு கதையை சொல்ல போறேன். முதல் என்ன அப்படின்னா திருக்கண்ணமங்கை. திருக்கண்ணமங்கை அப்படிங்கிறது திருவாரூர்ல இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. திருவாரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய இதுல 3 க்ஷேத்திரங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு திருக்கண்ணமங்கை, இன்னொன்னு திருக்கண்ணங்குடி, இன்னொன்னு திருக்கண்ணபுரம். 108 திவ்ய தேசத்திலையும் வரும். அதே மாதிரி பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம்னு 5 க்ஷேத்திரம் வசதி, அதுலயும் இந்த க்ஷேத்திரங்கள் வரும். இதுல திருக்கண்ணமங்கைங்கிறத இப்ப பாக்குறோம். திருவாரூர்ல இருந்து 6 கிலோமீட்டர். பெருமாள் யாரு அப்படின்னா பக்தவத்சல பெருமாள், ஸ்ரீ அபிஷேகவல்லி தாயார். பக்தவத்சல பெருமாள், அபிஷேகவல்லி தாயார், இதுதான் பெருமாள் தாயார் அவளோட பேரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது 108 திவ்ய தேசத்துல ஒண்ணும். இன்னொன்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு உண்டான சிறப்பு என்ன அப்படின்னா சப்த அமிர்த க்ஷேத்திரம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் இதுக்கு இருக்கு. இப்ப இந்த க்ஷேத்திரம் வந்ததனுடைய வரலாறு எப்படி அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும். பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தம் எடுக்கிறதுக்காக தேவர்களும் அசுரர்களும் 2 பக்கம் நின்றுண்டு வாசுகிய இதுவா கயரா போட்டு பார்க்கடலை கடைஞ்சா. அது நம்ம கதையில தெரியும் நமக்கு. அந்த மாதிரி கடைஞ்சு ரொம்ப நேரம் கடையிற போது முதல்ல ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சது. அதுல ஒரு ஒன்னொன்னா வரைச்ச மகாலட்சுமி தாயார் வரா. மகாலட்சுமி தாயார் வந்த உடனே இவ எல்லாரும் பார்த்த உடனே அசுரர்கள் தேவர்கள் எல்லாரும் அந்த அழகை பார்த்துட்டு நமக்கு தான் கையில மாலையோட வர, தனக்கு மாலை போட போறான்னு எல்லாரும் ஆவலா நிக்கிற. ஆனா ஒருத்தருக்கும் போடாம, ஏன்னா மந்திரமல அடியில ஆமையா பகவான் மகாவிஷ்ணு இருக்க. இவ என்ன பண்ணா, மகாலட்சுமி தாயார் இந்த ஸ்தலத்துக்கு அங்கிருந்து இந்த புஷ்கரணியில உட்கார்ந்து தவம் பண்ண ஆரம்பிச்சார். இங்க இருக்கக்கூடிய புஷ்கரணி தரிசன புஷ்கரணி. தரிசனம்னா நம்ம தரிசனம் பண்றது. தரிசனம் பண்ணினாலே புண்ணியம் கிடைக்கும். அப்ப அத குளிக்கணும்னோ இதுன்னோ இல்லை, அத தரிசனம் பண்ணினாலே புண்ணியம் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தரிசன புஷ்கரணியில இங்க உட்காந்து தவம் பண்ணி மகாவிஷ்ணு வர. மகாவிஷ்ணு வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடாகுது. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடான உடனே தேவர்கள் 33 கோடி தேவர்கள் எல்லாரும் வந்துடுறா. அப்ப வந்த உடனே மறுபடியும் எல்லாரும் வந்துட்டா. அப்படிங்கிற போது அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவளெல்லாம் பகவான் தேனீக்களா ஆக்கிட்டார். எல்லாம் தேனீக்களா இருந்து பார்த்ததுனால இன்னைக்கும் தேனீக்கள் ரூபத்துல தேவர்கள்லாம் இன்னைக்கும் அங்க தரிசனம் பண்றதா ஒரு ஐதீகம். அதுக்கு இதுவா தாயாரோட சன்னதின்னு அந்த தேன் கூடு இது ஒண்ணு இருக்கும். அதுக்கு இப்பவும் பூஜை பண்றா. அந்த இதுல தேனீக்கள் ரூபத்துல தேவர்கள் பார்த்துட்டு இருக்கிறதா இன்னைக்கும் ஐதீகம் இருக்கு. அப்புறம் காளமேக புலவர், ராமலிங்க அடிகளார் இவாள்லாம் இந்த க்ஷேத்திரத்தை பத்தி பார்த்துருக்கா, பாடியிருக்கா, பார்த்து நிறைய பலன் அடைஞ்சிருக்கா. இது ஒரு கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரத்துல ஒரு முக்கியமான க்ஷேத்திரம். இன்னொன்னு திருக்கண்ணங்குடி. திருக்கண்ணங்குடி அப்படிங்கிறது திருவாரூர்ல இருந்து கிழக்கே 14 கிலோமீட்டர். அது திருவாரூர்ல இருந்து வடமேற்கே 6 கிலோமீட்டர், இது ஒரு 14 கிலோமீட்டர். இங்க பெருமாள் யாருன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்தல வரலாறு என்ன விசேஷம் அதெல்லாம் பார்க்கணும். ஸ்ரீ லோகநாத பெருமாள், ஸ்ரீ லோகநாயகி தாயார், இதுதான் பெருமாள் தாயாருடைய பெயர்.
இதுவும் ஒரு 108 திவ்ய தேசத்துல ஒண்ணும். இப்ப இந்த மாதிரி போனோம்னா 3 திவ்ய தேசம் ஈஸியா பார்த்துடலாம். இதுல வந்து ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னாக்க, ஒரு சமயம் வந்து வசிஷ்டர் வந்து வெண்ணெயால கிருஷ்ணனை சின்னதா பண்ணி வெண்ணெயில வச்சு பூஜை பண்ணிட்டு ரொம்ப நாள் பூஜை பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு அனுகிரகம் பண்றதுக்காக நேரடியா கிருஷ்ணனே சின்ன குழந்தையா வந்தார். தவழ்ந்து வர வந்துட்டும் அந்த வெண்ணையா இருக்கிற கிருஷ்ணனை எடுத்து வாயில போட்டு வந்துட்டார். முழுகிட்டார். முழுகின உடனே வசிஷ்டர் பார்த்துட்டார். பார்த்துட்டு யாரோ குழந்தை, சாதாரண ஒரு குழந்தையா வந்துட்டு உடனே யாரோ குழந்தைன்னு நினைச்சு டே டேன்னு விரட்டிகிட்டே போனார். போறச்ச கொஞ்சம் தூரத்துல அங்கே பல முனிவர்கள்லாம் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கா, பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. அந்த முனிவர்கள் இருக்கிற இடத்துக்கு நேரம் ஓடித்து இந்த குழந்தை. அவளுக்கு வந்து தன்னுடைய ஞான திருஷ்டியினால பார்த்து வரக்கூடியது கிருஷ்ணன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே அவ என்ன பண்ணா, அந்த குழந்தைய தூக்கி காலை நன்னா கெட்டியா பிடிச்சுட்டா. பிடிச்சுட்ட உடனே இவர் வசிஷ்டர் பின்னாடியே விரட்டிட்டு ஓடி வந்துட்டார். ஓடி வந்த உடனே அப்பதான் இவருக்கும் தெரியறது கிருஷ்ணரே குழந்தையா வந்திருக்காரு அப்படின்னு. அப்ப கிருஷ்ணர் வந்து நன்னா சங்கு சக்கரத்தோட தரிசனம் கொடுக்குறாரு எல்லாருக்கும். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கோங்கிறச்ச, எங்களுக்கு எப்படி இங்க அனுகிரகம் பண்ணினியோ அதே மாதிரி இங்க வந்து தரிசனம் பண்றவாளுக்கு நல்ல அனுகிரகம் பண்ணணும், அதுதான் வேணும் அப்படின்னு கேக்குறா. கண்டிப்பா நான் செய்யறேன்னு அந்த ஸ்தலத்திலேயே குடி இருந்ததுனால திருக்கண்ணங்குடி அது ஆயிடுது. இங்க வந்து இன்னொன்னு என்னன்னா, இந்த புஷ்கரணி வந்து அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது தரிசனம் பண்ணினா புண்ணியம். இது வந்து சிரவணம், காதுல கேட்டாலே இந்த சிரவண புஷ்கரணிய பத்தி காதுல கேட்டாலே ரொம்ப புண்ணியம். இது ஒண்ணு. அப்புறம் இங்க வந்து காயா மகிழ மரம், உறங்கா புலி, தோரா வழக்கு, ஊரா கிணறு, இது 4மே சிறப்பானது. என்னன்னா உறங்கா புலி, இங்க இருக்கக்கூடிய புளிய மரம் இருக்கே அது வந்து தூங்கவே தூங்காது. ஏன்னா பகவான ஒரு சமயம் விக்கிரகமா வச்சு பாதுகாத்த போது திருமங்கை ஆழ்வார் சொன்னார். திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார்கள்லயே திருமங்கை ஆழ்வார் தான் நிறைய கோவில்களுக்கு போய் மங்களாசாசனம் பண்ணது. அதுல திருமங்கை ஆழ்வார் வந்து இங்க இந்த விக்கிரகத்தை தெரியாம இருக்கணும்னு ஒரு தடவை மறைச்சு வைக்கிற போது, நீ தூங்கிடாத முழிச்சுட்டே இரு, இந்த விக்கிரகத்தை பார்த்துக்கோன்னு சொன்னதுனால அது உறங்கா புலி ஆயிடுது. அப்புறம் அந்த விரட்டின்னு வந்தவாள்லாம், அந்த விக்கிரகத்தை விரட்டின்னு வந்தவாள்லாம், எங்க இது இடம் வந்து என்னோட இடம் அப்படின்னு சொன்னார். இடம் என்னோட இடம் அப்படின்ன உடனே அங்க வந்து எல்லாரும் வந்து தாகம் இருந்தது. ஒரு தடவை தாகம் எடுத்ததுன்னு போய் ஒரு ஜலம் கொண்டு வரவர்கிட்ட கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்டார். இவர் வந்து அவட்ட வந்து இதெல்லாம் என்னோட இடம்னு சொன்னாரோ இல்லையோ, அதை வச்சுட்டு அவ வந்து இவர் யாரு கேட்டா கணக்கையும் என்னோடதுன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது, ஜலம் கிடையாதுன்னுட்டா குடிக்கிறதுக்கு. உடனே அது வந்து ஊரா கிணறா போயிடுது. ஊறாது, தண்ணி இருக்க ஊறாம இருக்கும். அது அப்படியே ஆயிடுது. அப்புறம் தோரா வழக்கு, அவளை இந்த விக்கிரகத்தை விரட்டின்னு வந்தவாள்லாம் திருப்பி திருப்பி நீ எங்க இருந்து வந்த, என்ன என்ன ஏது, இதனுடைய பத்திரம் எங்க, இதுதான் உன் இடங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி எல்லாம் கேட்கிற போது எல்லாம் ஸ்ரீரங்கத்துலதான் இருக்கு, அங்க வந்தாதான் நான் கொடுப்பேன்னு சொல்லி இழுத்தடிச்சேன். அதனால இது தோரா வழக்கு. இங்க வந்து வழக்குகள் வந்து போயிட்டே இருக்கும், ஒன்னும் நிறையவே அடையாது. இதுதான் தோரா வழக்கு. அப்புறம் மகிழ மரம், அதுதான் ஸ்தல விருட்சம். மகிழ மரம் வந்து வாடவே வாடாது, எந்த நாளும் பச்சையா இருக்கும். இது காயா மகிழ மரம். இது இந்த 4மே இதே மாதிரி திருநெல்வேலியிலையும் ஒரு க்ஷேத்திரத்துக்கு இந்த பெருமை இருக்கு, இந்த க்ஷேத்திரத்துக்கு இந்த பெருமை இருக்கு. இந்த இது அதனால திருக்கண்ணங்குடி ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலமா எல்லாராலும் கருதப்படுறதுனால எல்லாரும் அவசியம் போய் பார்த்து பயனடையணும் அப்படின்னு கேக்குறேன். இப்ப வந்து ஒரு
மகானை பத்தி ஒரு கதை என்னுடைய வாழ்க்கைக்கு நான் ஓரளவு என்னுடைய கண்ணுக்கு நேரா பார்த்த இதுவா இருக்கிறதுனால உங்களோட உங்களுக்கு சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னாக்க, நாங்க வந்து கீழச்சொல்பட்டியில இருந்தோம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கீழச்சொல்பட்டியில இருக்கிற போது, என்னுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு 20 வயசுல ஒரு பையன் அம்மா, அப்பாவுக்கு தவறி போயிட்டார். அதாவது சம்பாதிக்கிற வயசுல வந்து 20, 22 21 வயசுல செத்து போயிட்டார். அதுல ரொம்ப அம்மா மனசு உடைஞ்சு, நல்ல இதுவா இருக்கக்கூடிய பையன் போயிட்டானேன்னு கவலையா இருந்துச்சு. அடுத்து எங்க அக்காவுத்தி 15 வயசுல அவளும் தவறி போயிட்டா. அதுல எங்க அம்மா ரொம்ப உடைஞ்சு போயிட்டா. உடைஞ்சு போய் ரொம்ப மனசு கவலையா எப்ப பாரு எங்க நின்னுட்டு இருந்தா நான் அழுதுட்டு இருப்பா. அந்த மாரி பண்ணிட்டு இருந்தா. அப்ப திருக்கோவிலூர் பக்கத்துல தபோவனம், ஞானானந்த சுவாமிகளுடைய தபோவனம் இருக்கு. அங்க வந்து என்னுடைய ரிலேஷன் ஒருத்தர் அந்த தபோவனத்திலேயே ஒரு பெரிய ஆளு அங்கேயே உட்கார்ந்து இருப்பாரு. அவளுக்கு சுவாமிகளுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கறது பண்றது. ரொம்ப அவர் வேற எங்கேயுமே போக மாட்டார். அந்த தபோவனத்திலேயே இருந்தார். அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு தடவை வந்து நீங்க ஞானானந்த சுவாமிகளை பாருங்கோ. பார்த்து அவருடைய அனுகிரகம் கிடைச்சா இனிமே கஷ்டமே வராது, துக்கம் வராது. அதனால வந்து பாருங்கோ அப்படின்னு சொன்னார். ஜெனரலாவே அவதூதர்களையோ அந்த அதிர்ஷ்டானங்களையோ பார்த்துட்டு வந்தா எப்பவுமே துக்கம் வராதுன்னு சொல்லுவா. சரின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவும் போகணும்னு சொன்னார். எங்க அப்பா அனுப்பி வச்சார். எங்க அம்மா தனியா தான் போனா. அத காலத்துல படிப்பு இதெல்லாம் இல்லாட்டா கூட தைரியமா கிளம்பி போயிட்டா. ஒரு அப்பெல்லாம் வந்து ட்ரங்கு பொட்டி, சின்ன ட்ரங்கு பொட்டி. அத ஒரு ட்ரங்கு பொட்டிய மட்டும் எடுத்துட்டு ஒரு 3, 4 நாள் இருந்துட்டு வரேன்ட்டு போயிட்டா. அங்க போன உடனே பெரியவாள தரிசனம் பண்ணியிருக்கார். அவர் வந்து அடுத்த நாள் குளிச்சுட்டு பூஜையில வந்து உட்கார்ந்து இருக்கச்சே எங்க அம்மாவை பார்த்துட்டு, "இங்க வா" அப்படின்னு கூப்பிட்டு, "உன் பேர் என்னன்னு?" கேட்டாராம். எங்க அம்மா வந்து ஜெயலட்சுமி அப்படின்னு சொன்ன உடனே, "சரி, நாளைக்கு வெள்ளிக்கிழமை உனக்கு வந்து உன்னை வந்து அந்த சுமங்கலி பிராகளுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சாப்பாடு அந்த தபோவனத்துல போட்டு புடவை ரவிக்க கொடுக்குற வழக்கம். அதனால உன்னை வந்து சுகாசினிம்ப சுகாசினியா சொல்றேன். நீ வந்து நாளைக்கு சுகாசினியா இருக்கணும். காத்தால குளிச்சுட்டு வந்துருன்னு சொன்னா, சரி அங்கேயே தான் இருக்கான் எங்க அம்மாவும். சரி அப்படின்னு சொல்லிட்டா. ரொம்ப சந்தோஷம் எங்க அம்மாவுக்கு. பார்த்த உடனே நம்மள கூப்பிட்டாரே, நம்மள கூப்பிட்டு இது அங்கேயே இருக்கிறவங்க நிறைய எத்தனையோ பேர் வரா, எத்தனையோ பேர் போறா. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சதுன்னு எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டா. மறுநாள் அன்னைக்கு குளிச்சுட்டு போய் உக்காந்துருக்கா. எங்க அம்மா உட்கார்ந்து இருக்கச்சே, அன்னைக்கு சுஹாசினி சொல்ல போறான்னு நினைச்சுன்னே எங்க அம்மா உட்கார்ந்துருக்கா. இங்க வான்னு கூப்பிட்டாராம். கூப்பிட்டுட்டு, "நீ வந்து என்ன பண்ற? உன்னோட பொட்டியெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு, ஊருக்கு கிளம்பு. அப்புறமா பாத்துக்கலாம்" அப்படின்னாராம். எங்க அம்மாக்கு பயம் வந்துடுத்து. என்னடா ஏற்கனவே இப்பதான் 2 பெரிய துக்கத்துல வந்திருக்கோம். அதுலேருந்து இதாகணும்னு இவர் சொன்னவர் சுஹாசினிக்கு இருன்னு சொன்னவர் போன்னு சொன்னார்னா, அப்ப ஏதோ பெரிய ஆபத்து இருக்கு போல இருக்கு. இன்னும் என்ன வரப்போறதோ கஷ்டம். நம்மள அப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க தானே இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு கேட்டிருக்கா. உடனே நான் தான் சொன்னேன், சுஹாசினி இருக்க சொன்னேன். அதுக்கு இன்னொரு தடவை இப்ப வந்து இருக்கலாம். இப்ப நீ கிளம்பு அப்படின்னு இருக்க. உடனே கிளம்பு, கிளம்பு, கிளம்புமா, சீக்கிரம் கிளம்பு அப்படின்ட்டு அந்த இதுல தபோவனத்துல மடத்திலேயே இருக்கிறவரை கூப்பிட்டு, இந்த இந்த அம்மாவை வந்து சீக்கிரம் இது பண்ணி பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி அப்படின்ட்டு எங்க அம்மா வந்து அழுதுண்டே வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. அழுதுண்டே பொட்டியில எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னுட்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டு கிளம்பிட்டா. அந்த ஊர்ல இருக்கிற எங்க ரிலேஷன் இருக்காருன்னு சொன்னேன்னா, அவர் வந்து பஸ் ஏத்தி விட்டார். பஸ் ஏத்தி விட்ட உடனே அப்ப வந்து அங்கேருந்து தஞ்சாவூர் வந்து, தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டை வந்து, புதுக்கோட்டையிலேருந்து கீழச்சோல்பட்டி வரணும். அப்படிதான் மார்க்கம். அதனால தஞ்சாவூர் பஸ்ல ஏத்தி விட்டார் அவர். தஞ்சாவூர் பஸ்ல ஏத்தி விட்டுட்டு ஜாகிரதையா போங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். எங்க அம்மா தஞ்சாவூர் வந்த உடனே பஸ்ஸை விட்டு இறங்கியிருக்கா. புதுக்கோட்டை பஸ் ஏறணும். அங்க புதுக்கோட்டை பஸ் ஏறாம ஒரு இடத்துல இதை வச்சிருக்கா, பொட்டியை வச்சிருக்கா. அந்த நாள்ல எல்லாம் சொல்றது என்னன்னா,
தஞ்சாவூர்ல வந்து ரொம்ப திருட்டு பயம் அப்பெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். அதனால தஞ்சாவூர்ல ஒரு நிமிஷம் கைய விட்டு கீழ வச்சா கூட தூக்கின்னு போடுவான்னு சொல்லுவா. அந்த அப்பேற்பட்ட ஊர்ல பொட்டிய வச்சுக்கிட்டு, எங்க அம்மா எங்கேயோ நின்னு அழுதுன்னு இருக்காளாம். இந்த இந்த மாரி என்ன ஆயிடுமோ? என்ன அதுவோன்னு நெனச்சு அழுதுன்னு இருக்காளாம். அழுதுன்னு இருக்கச்ச இந்த பொட்டிய வச்சுட்டு பொட்டி எங்கே வச்சோங்கிறது கூட எங்க அம்மாக்கு நெனவில்ல. அப்ப இப்படியே பஸ் வந்துட்டே இருக்கச்ச, ஒரு வயசான கிழவர், தொண்டு தொண்டு கிழவர். அவர் வந்து இந்த பொட்டிய எடுத்துன்னு வந்து, "இந்தா புதுக்கோட்டை பஸ் ஏறு, ஏறு" அப்படின்ருக்காரு. உடனே அப்ப கூட எங்க அம்மாவுக்கு வந்து அவர் யாரு, என்ன பார்க்கணும்னு தெரியல. புதுக்கோட்டை பஸ்ன்னு உடனே பஸ்ஸ பார்த்துருக்கா. உடனே சரின்ட்டு கிட்டக்க போன உடனே, "ஏறிக்கோ தரேன்" அப்படின்ருக்காரு. உடனே எங்க அம்மா முதல் படியில ஏறின உடனே, இந்த பெட்டிய குடுத்த கையோட மறந்துட்டு. பெட்டிய வாங்கிட்டு இருக்கா. பாக்கறதுக்கே ஆள காணோமாம். சுத்தி முத்தி பாக்குறா, ஆள காணோம். உடனே வந்துட்டா. வந்த உடனே அப்புறம் அவரு அந்த இதுல அதிர்ஷ்டான இது அங்கேயே இருக்காரு இல்லையா தபோவனத்துல. அவர் அந்த ரிலேஷன் அவர் சொன்னார், கண்டிப்பா உங்கள கூப்பிடுவாருன்னு. இங்க வந்த உடனே அதுக்கு ஏத்த மாரி எங்க அதுல ஒரு சின்ன ஒரு அ வ மன க கஷ்டம் வர மாரி ஒரு சின்ன விஷயம் நடந்தது. ஆனா யாருக்கும் எந்த உயிர் சேதமும் இல்ல. இதுக்காகத்தான் அவர் சொல்லியிருக்காருங்கிறத அம்மா இங்க வர நட ரெடியா இருக்கு இங்க. அப்ப வந்த உடனே சொன்னா, அவர் யாருன்னே தெரியல எனக்கு. அவர் வந்தது என்ன வந்து அவருக்கு நான் புதுக்கோட்டை பஸ்ஸுக்கு நிக்கிறேன்னு அவருக்கு தெரியாது. நான் அழுதுன்னுக்கிறேன். புதுக்கோட்டை பஸ் வந்துடுத்து ஏறு, ஏறுன்னு சொல்லி என்னை ஏத்தி விட்டாரு. அது அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, ஞானானந்த சுவாமிகள் இப்படித்தான் வருவார். அ அவர் ஒரு சித்தர். நெறைய இந்த மாரி இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு எங்க அம்மாவே திருப்பியும் போனா, அந்த வந்துட்டியா? உட்காரு. சுஹாசினிக்கு இன்னைக்கு இருன்னு சொல்லி புடவை ரவிக்கையெல்லாம் குடுத்து சாப்பிட சொல்லி எல்லாம் பண்ணாரு. இந்த இது இன்சிடென்ட் எதுக்கு சொல்றேன்னா, சித்தர்கள் வந்து எப்படி வருவா? என்ன பண்ணுவா? எந்த ரூபத்துல வருவா? ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கும் வந்து கொல்லிமலை, திருவண்ணாமலை எல்லாத்துலயும் சித்தர்கள் நடமாட்டம் இருக்குன்னு சொல்றா பாருங்க. நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாதே தவிர நடமாட்டம் இருந்துட்டு இருக்கு அப்படி. அந்த மாரி ஞானானந்த சுவாமிகள் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய சித்தர்ங்கிறத இந்த இதுல நாங்க எங்களுடைய இதுல அனுபவிச்சோம். அத உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். வணக்கம். நமஸ்கார்.